ஷீ துரோகி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடாங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வந்து பழனிவேல் இப்போ சரவணனை பார்த்து கேட்கணும். ஏன்னா சரவணனை பண்ணுற காரியங்கள், சரவணன் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கே கொஞ்சமாக காண்டாக ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு எரிச்சலான விஷயங்கள் தான் பண்ணிருக்காரு. அவருக்கு தங்கமயிலுடைய அப்பா தான் பணத்தை எடுத்தார் அப்படிங்கிறது தெரியும். மாணிக்கம் தான் எடுத்து பாக்கெட்டில் பணத்தை போட்டாருங்கிறது தெரிஞ்சும் அதை வந்து வெளிப்படுத்தலை. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ திருப்பி 10,000 ரூபா விஷயத்தில் ஒரு பிரச்சனையாச்சுன்னா, இந்த 10,000 ரூபா பணத்தை வந்து இன்னொருத்தர் கொடுத்த பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு இவங்க சீர் செய்கிறாங்கிறாங்கல்ல, இந்த விஷயம் வெளியே வந்தால் கூட இவர் சீரை வாங்குறதெல்லாம் வாங்க மாட்டேன்னு முறைச்சிட்டே நின்று வாங்கிட்டு, ஆனால் வந்து தன்னுடைய மாமனாரையும் தன்னுடைய மனைவியும் மாட்டி விடாமல் அவங்களுடைய திருட்டுத்தனங்களை சொல்லாமல் இருந்தாருன்னா அதை விட ஒரு பெரிய தப்பு இருக்க முடியாது. ஏற்கனவே பழனிவேல் அவ்வளோ அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாரு. பழனிவேல் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரவணன் கூட தான் ரொம்ப க்ளோஸ். முன்னாடி செந்தில் என்னதான் ஒரு கடையில் வேலை பார்த்தாலுமே செந்திலுடைய வயசுக்கு செந்தில் வந்து கதிர் கூட தான் க்ளோஸாக இருப்பார். 4 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி இருந்தாலும் சரவணனும் இவரும் தான் வந்து ரொம்ப பாசமாக சுற்றிட்டு இருப்பாங்க பழனிவேலும். ஆனால் வந்து தன்னுடைய தாய் மாமா அவ்வளோ அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாருங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்மையை சொல்லாமல் நீ பொய்யை கூட வந்து சரளமாக சொல்லிடுற, என்னால் உண்மையை சொல்ல முடியல அப்படிங்கிறாரு. என்ன உண்மையை சொல்ல முடியல? அவங்க அம்மாட்டே தனியாக கூப்பிட்டு வந்து இவ பண்ணுறது சரியில்லைம்மா, அவங்க அப்பா பண்ணுறது சரியில்லை, நம்ம அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து ஒரு பிரச்சனையாகிடும் தோணுது அப்படின்னு இந்த ஒரு மாதிரி இருக்குங்கிற டைலாக்கே பல நேரங்களில் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அப்படியும் வைக்காமல் இப்போ கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரவணன் அமைதியாகவே இருக்கிற ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சு கடுப்பாகி பழனிவேல் இந்த கடையை விட்டே போகிறது, இந்த வீட்டை விட்டே போகிறதுங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரியும்னு எடுத்து போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் எல்லா விஷயத்தையும் கமுக்கமாக இருந்து சரவணன் என்னத்தை சாதிக்க போகிறாருன்னு தெரியல. சரவணன் இப்போ தங்கமயிலோட நான் சேர்ந்து வாழ போகிறது இல்லை, நீ என் ஒய்ஃபே இல்லை, நீ ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. குழந்தைக்காக தான் வந்து யோசிச்சேன், அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுவுமே நீ ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிட்டார். அப்புறம் என்ன அவருக்கு பிரச்சனை? முன்னாடி அரசியோட கல்யாண ட்ராக் இருந்துச்சு, அதனால சொல்லாமல் இருந்தார். இப்போ சொல்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்கு இருக்குது. சரவணன் மேலே நம்ம கோவப்படுற மாதிரியே பல பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கோவப்படுறதை பார்க்க முடியுது. ஃபேஸ்புக்லேயும் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து சரவணன் மேலே தான் தப்பு இருக்குது. அவர் வாயை திறந்து சொன்னால் தாய் மாமா அசிங்கப்பட மாட்டார், இந்த திருடர்களுடைய கொட்டம் அடங்கிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தங்கமயிலுடைய அப்பா ஃபேமிலி இவங்க எல்லாத்தையும் எடுத்தாலும் அவங்களும் ரொம்ப ஒரு வெக்கங்கட்டவங்களாக தான் இருக்காங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர்லாம் இருக்குது. பணத்தை எடுக்கிறது, திருடுறது, கல்லால் உட்காந்துக்கிறது, என்ன கல்லால் கை வைக்கிறேன்னு பேசுறது, இந்த ஒன்றும் இல்லாத போது திருட்டுத்தனம் பண்ணும் போது ஃப்ராடுத்தனம் பண்ணும் போதே வந்து இவ்வளோ திமிரோடு நடந்துக்கிறது, அந்த பாக்கியெல்லாம் இங்கே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி வேறு பேசிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.